கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நாளும் உள்ளது. எனக்கு பைபிள்ல ரொம்ப பிடிச்சமான ஒரு அதிகாரம்னா யோவான் 17. இந்த யோவான் 17ல இயேசுடைய ஜெபங்கள் தான் நிறைய இருக்கு. நிறைய விஷயங்களுக்காக இயேசப்பா ஜெபித்திருக்கிறார். அதுல ஒரு சில காரியங்களை மட்டும் இன்றைய தினத்துல நான் தியானம் பண்ணினேன், உங்களோடையும் நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். 2வது வசனம் பாருங்க. பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தர்லின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஏசப்பா பிதாவை நோக்கி என்ன ஜெபிக்கிறார்னா, நீர் என்னை மகிமைப்படுத்தும். எதுக்காக மகிமைப்படுத்தும்னா, நீர் எனக்கு தந்தவர்களுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கும் அந்த அதிகாரத்தை எனக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க, அதனால என்னை மகிமைப்படுத்தும்னு சொல்றாரு. அப்போ இந்த உலகத்தினுடைய மகிமையை ஏசப்பா தேடாம ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை அடையணும்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் இந்த நித்திய ஜீவனை அடைய முடியும். அந்த அதிகாரத்தை பிதா எனக்கு கொடுத்ததுக்காக மகிமைப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறத நான் இங்க பார்த்தேன். அப்போ இன்னைக்கு இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவின் மூலமா நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொண்டன்னா நான் எப்படிப்பட்ட மகிமையை எதிர்பார்க்கணும்னா, நித்திய ஜீவனுக்கு ஏற்ற மகிமையை தான் நான் எதிர்பார்க்கணும். இதெல்லாம் இந்த வசனத்தின் மூலமா நான் கற்றுக்கொண்டேன். இதுக்கு அடுத்ததா ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம். அடிக்கடி நானும் இந்த வசனத்தை சொல்லி ஏசப்பா மாதிரியே ஜெபிப்பேன். அது என்ன வசனம்னு பார்க்கலாமா? பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். இயேசு கிறிஸ்து இவ்வளோ அழகா தெளிவா சொல்றாரு, பிதாவே, நான் இந்த பூமியில என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க நியமித்த கிரியை எல்லாம் செய்து முடித்தேன். இதை நான் தியானிக்கும் போது என்னை கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். இனியும் அன்று இந்த உலகத்துல மனிதனா பிறக்க வைத்தாரு. பிறக்க வைத்தது மட்டுமில்ல, அவருடைய ரட்சிப்பையும் சுதந்திரிக்கும்படியாக செய்தார். அவருடைய ஊழியத்தை செய்யும்படியான ஒரு கிருபையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா என் வாழ்நாள்ல இத்தனை நாட்கள் கடந்திருக்கு. சொல்ல போனா எனக்கு 60 வயசு தாண்டி இருக்குது. 60 வருஷமா நான் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். பிதா என்னை குறித்து இந்த பூமியில நான் என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நியமித்த கிரியைகள் எல்லாம் நான் செய்தேனா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். எனக்கு அது கொஞ்சம் பயமா இருந்தது. உண்மையிலே நான் இந்த நேரத்துல இந்த கிரியை செய்யணும், இப்படி செஞ்சிருக்கணும், இப்படி வாழ்ந்திருக்கணும், இப்படி பேசியிருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நியமித்த கிரியைகள் எல்லாம் நான் செஞ்சேனா மிஸ் பண்ணானான்னு தெரியல. ஆனா அதிகமா மிஸ் பண்ணியிருப்பேனோ அப்படிங்கிற ஒரு தயக்கமும் இருக்கு. நான் இந்த காலையில ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், ஆண்டவரே, இனி எஞ்சி இருக்கிற நாட்களிலாவது நான் இந்த உலகத்துல நான் வாழும்போது என்னென்ன செய்யணும்னு சொல்லி நீங்க முன்குறித்து திட்டம் பண்ணி வச்சிருக்கிறீங்களோ அந்த கிரியைகள் எல்லாம் நான் செய்து முடிக்க எனக்கும் நீங்க கிருபை தாங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்தேன். இந்த வசனம் நான் அடிக்கடி ஜெபிப்பேன், தினமும் கூட நான் ஜெபிப்பேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டே வர்றாரு. ஒவ்வொரு நாளும் நம்மகிட்ட நிறைய நல்ல கிரியைகளை எதிர்பார்க்கிறாரு. அந்த கிரியைகளை எல்லாம் செய்யணும். அடுத்ததாக 9வது வசனத்துல பார்க்கும்போது அதுல பாருங்க, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. இந்த அதிகாரம் முழுவதுமே ஏசப்பா தன்னுடைய சீசர்களுக்காக தான், தன்னோடு ஐக்கியமா இருக்கிறவர்கள், தன்னுடைய சீசர்கள், தன்னோடு ஊழியம் செய்கிறவர்களுக்காக தான் அவர் ஜெபிக்கிற ஒரு அதிகாரமா இந்த அதிகாரம் முழுசா வாசித்தா நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதுல குறிப்பா என்ன சொல்றாருன்னா, உலகத்துக்காக நாம் வேண்டிக் கொள்ளாம நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன்.
இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது நானும் ஏசப்பா மாதிரியே இந்த உலகத்துல எனக்கு தேவன் கொடுத்தவங்க இருக்காங்க இல்லையா. இப்போ என்னுடைய க்ளோஸ் ரிலேஷன், என் ஹஸ்பண்டுக்காக, என்னுடைய மகனுக்காக, என் மருமகளுக்காக, என் பேர பிள்ளைகளுக்காக, என்னுடைய உடன் பிறந்தவர்களுக்காக, என் கணவருடைய உடன் பிறந்தவர்களுக்காக, என்னுடைய மருமகளுடைய குடும்பத்தார், இதெல்லாம், அப்புறம் நான் பயணிக்கிறவங்க, நான் தினந்தோறும் பார்க்குறவங்க, இவங்க எல்லாருமே என் வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டவங்க அநேக இருக்காங்க. இது எல்லாமே தேவன் எனக்கு கொடுத்தவர்கள் தான். அவர்களுக்காக நான் ஜெபிக்கணும். இதை நான் யோசிக்கும் போது நிறைய நேரம் ஏதோ ஒரு சுருக்கமா, ஆண்டவரே இந்த நாள் கொடுத்ததுக்கு நன்றி, இந்த நாள் ஃபுல்லா நான் உங்க கூட இருக்கணும், நான் உங்க பிள்ளையா இருக்கணும், நான் நல்ல பிள்ளையா இருக்கணும், இப்படிதான் அதிகமா ஜெபித்திருக்கிறேன்னு ஒழிய தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். ஏசப்பா தன்னுடைய சீசர்களுக்காக, எனக்கு நீங்க கொடுத்தவங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி போல, நானும் என்னுடைய வட்டாரத்துல இருக்கிற எனக்கு அன்று கொடுத்திருக்கிறவர்களுக்காக நான் அதிகமாக ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன். இதுக்கு ரிலேட்டடா இன்னொரு வசனமும் இதே அதிகாரத்துல இருக்கு. 20வது வசனம், நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். இது எனக்கு ரொம்ப என்ன அதிசயமா, ஒரு ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா, அழகா என்று சொல்றார் பாருங்க, இவர்களுக்காக மட்டும் நாம் வேண்டிக் கொள்ளல, இவர்களுடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். இன்னைக்கு இந்த சீசர்கள் மூலமாக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் எழுதப்பட்டு வேதாகமும் இருக்குது, உலகம் ஃபுல்லா இருக்குது. இந்த வார்த்தையை இன்னைக்கு நானும் கேட்டிருக்கிறேன், நம்ம எல்லாருமே நம்ம கேட்டிருக்கிறோம். அப்புறம் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்காகவும் அன்னைக்கு ஜெபித்திருக்கிறார். சீசர்களுக்கு மட்டும் இல்லை, இவர்களுக்கு மட்டும் இல்லை, இவர்களுடைய வார்த்தையினால என்ன விசுவாசிக்கிறாங்க. இப்போ நம்ம சீசர்கள் மூலமா தானே நம்மளுக்கு வேதம் கிடைச்சது. இந்த வேத வார்த்தைகளை நம்ம விசுவாசிக்கிறோம், இயேசுவை விசுவாசிக்கிறோம். அப்போ நமக்காகவும் அன்னைக்கே அவர் ஜெபித்திருக்கிறார். அப்போ இது எனக்கு ரொம்ப உற்சாகத்தையும் கொடுத்துச்சு. ஏன் தெரியுமா உற்சாகம் கொடுத்தது? நான் அடிக்கடி நினைப்பேன், நம்ம போய் பிள்ளைங்களுக்கு நம்ம சத்தியத்தை சொல்றோம், எத்தனை பிள்ளைங்க பரலோகத்துக்கு வருதோ, எத்தனை பிள்ளைங்க நரகத்துக்கு போதோ தெரியல. எல்லாரும் பரலோகத்துக்கு வருவாங்களா? எல்லா பிள்ளைங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்களா? எல்லாரும் வரணும்னு தான் என் ஆசை. ஆனா எல்லா பிள்ளைங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்களா? அவங்க குடும்பத்தார் ஏற்றுக்கொள்வாங்களா? அடிக்கடி அந்த கொஸ்டின் எனக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கும். யோசிப்பேன் நான், எல்லாரும் வருவாங்களா சப்பா? எல்லாரும், ஏன்னா நான் ஊழியத்தை செய்யும் போதே சிலர் ஆர்வமா கேட்குறாங்க, சிலர் ஆர்வம் இல்லாமலும் இருக்காங்க. சின்ன பிள்ளைங்க சேட்டை பண்ணிட்டு ஆர்வம் இல்லாமலும் இருக்காங்க. அதனால அவங்களும் வரணுமே அப்படின்னு சொல்லிதான். ஆனா இங்க ஏசப்பா அழகா இந்த வார்த்தை எனக்கு உற்சாகமா இருந்தது. ஏன்னா ஏசப்பா சீசர்கள் மூலமாக அவர்களுடைய வார்த்தையினால என்ன விசுவாசிக்கிறவங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன்னு அவர் ஜெபித்தார். இப்போ நானும் அப்படி கண்டிப்பா மூலமாக சத்திய வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு பாரத்தோடு நான் ஜெபித்தேன்னா கண்டிப்பா அந்த ஜெபம் கேட்கப்படும். கண்டிப்பா என் மூலமாக சத்திய வசனத்தை கேட்கிறவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. இது எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்தது, சந்தோஷமா இருந்தது. நம்ம இதை வைத்து நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி நான் ஜெபித்துட்டே வர்றேன். நீங்களும் கூட என்ன மாதிரி அநேகருக்கு வார்த்தைகளை போதிக்கிறவர்களாக இருக்கலாம், சண்டே ஸ்கூல்ல எடுக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், சிறுவர்கள் மத்தியிலேயோ வாலிபர்கள் மத்தியிலேயோ ஜெபிக்கிறவர்களாக போதிக்கிறவர்களாக இருக்கலாம். நம்ம எல்லாருக்காகவும் தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். நம்ம நம்முடைய ஜெபம் உலகத்துக்கு ஒத்த மாதிரி இல்லாம இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபித்தாரோ அதே மாதிரி நம்ம ஜெபங்கள் காணப்படணும். இதெல்லாம் எனக்கு புதிய அனுபவமாக இருக்குது. அதனால தான் நானும் உங்களோடையும் நான் ஷேர் பண்றேன். ஒவ்வொரு நாளும் இனி இந்த மாதிரி தான் நான் ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். இன்னும் சில வார்த்தைகள் இருக்கு, அதையும் நம்ம பார்க்கலாம்.
அடுத்ததா 15வது வசனம் வாசிக்கிறேன். நீர் அவர்களை உலகத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். வாவ்! நல்ல ஒரு அருமையான ஜெபம், அருமையான ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்காக பிதாவின் இடத்தில் ஜெபிக்கும்போது சொல்றாரு, நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இன்னைக்கும் கூட பிதாவின் வலது பார்சத்திலிருந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரேன்னு சொல்லி நம்ம நிருபங்களை கூட நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? இன்னைக்கும் ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவருக்காகவும் ஏசப்பா ஜெபிக்கிறதுனால தான் நம்ம இதுவரைக்கும் ஆண்டவருக்குள்ளாக நிற்கிறோம். அதுல பாருங்க, தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இதுல இருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம வாழணும்னு ஆசைப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கும்போது, எதிராளியான சாத்தானுக்கு நம்ம மேல தான் கண்ணு அதிகமா இருக்கும். யோபு பார்த்தீங்களா, பார்த்துட்டு வந்து ஏன்னா என் தாசனாகிய யோபின் மேல கவனம் வைத்தாயோ, அவன் கவனம் எல்லாம் யார் ஆண்டவரை அதிகமாக நேசித்து அவருடைய பிள்ளைகளாக வாழணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மேலதான் சாத்தானுடைய கவனம் அதிகமா இருக்கும். அதனாலதான் சீசர்கள் மேலேயும் அவனுடைய கவனம் இருக்குங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இங்கே ஜெபிக்கிறார். தீமை நின்று அவர்களை காத்து கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலையும் சத்ருவுடைய கிரியை நம்ம தொடராம இருக்கணும்னா, நம்ம ஆழ்த்தாம நம்ம பாதிக்காம இருக்கணும்னா, நம்ம தீமை நின்று என்னை காத்துக்கொள்ளும், எங்களை காத்துக்கொள்ளும் சொல்லி இந்த பாயிண்ட் சொல்லி நம்ம ஜெபிக்கணுங்கிறத நான் கற்றுக்கொண்டேன்.